அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்திரலாமா? எனர்ஜி இன்னும் கொஞ்சம் நல்லா கூட்டலாமா? எஸ். So let's welcome on stage, make a noise மக்களே for Masters of Vibe Dance Academy, instructors Prakash, make a noise Chandru, Arun. Give a big hands மக்களே for எல்லாருக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். Ready music.
இந்த 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 மூமெண்ட்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாமா மக்களே? மேக் சம் நாய்ஸ் மக்களே. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கரெக்டா மாஸ்டர்ஸ் ஆனாங்க. மாஸ்டர்ஸ்க்குன்னு ஃபேன் பேஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி வரைக்குமே மாஸ்டர்ஸ் அவ்வளோ லைக் பண்ணுவாங்க. இதாண்டா ட்ரூ லவ். வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண மாஸ்டர்ஸ்க்காக அகைன் ஒரு பெரிய எனர்ஜியான கிளாப் கொடுத்துடலாமா? அடேங்கப்பா தனி நைஸ், வேற லெவல். நான் போன டைம் இதே மாதிரி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பிரகாஷ்க்கு மட்டும் ஒரு சவுண்டு தனியா. பிரகாஷ் மாஸ்டர் மீண்டும் சின்ன குழந்தைங்களுக்கு ஜிபே இல்லையா, அரௌண்ட் கையில கொடுத்துட்டாராமா பிரகாஷ். ஓகே, சந்துருவும் அருணும் வந்துட்டு அப்புறம் லேட்டரா உங்களுக்கு தருவாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பெரிய கிளாப். நைஸ் நைஸ். ஆக்சுவலி சொல்ல போனா நான் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் மாஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த ஸ்டேஜில் பெரிய பெரிய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு ட்ரெயின் பண்ண மாஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க டான்ஸில் பேஷனேட்டாக இருப்பாங்க. பட் வந்து காம்படிஷன் அப்படின்னு வந்துட்டாக்கா ஸ்டூடெண்ட் நல்ல பர்ஃபார்ம் ட்ரெஸ்ஸிங்க எங்கே போன டைம் வச்சு மேலே ஏறி ஸ்டேஜ் பக்கத்தில் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் நான் எப்போ பார்த்தாலும் சரி வைப் டான்ஸ் அகாடமியோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இவங்க எல்லாரும் வெரி வெரி கூல், ஹம்பிள் அண்ட் அந்த ஒரு கைண்ட் இருக்கே அது இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. ஐ எம் சோ ப்ரவுட். எனக்கு வந்து வைப் டான்ஸ் அகாடமியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அவங்க டான்ஸை பார்த்து ஒரு இம்ப்ரெஸ்னாக்கா மாஸ்டர்ஸோட அந்த ஹம்பிள் கைண்ட்னஸை பார்த்து வேற லெவல் இம்ப்ரெஸ். ஒன்ஸ் அகைன் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ எனர்ஜி ஆடி இருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க இவங்களோட எஃபர்ட்ஸ் தான் காரணம். டைம் எல்லாம் பார்க்காம பசங்களுக்காக பயங்கரமாக ட்ரைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே வேணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கூட அண்ணன் எப்பயுமே நான் வந்து ரீல்ஸில் ஹைலைட்டாக நம்ம எப்பயுமே வந்து அருண் ஓகே பிரகாஷ் இப்படி பார்ப்போம். ஆனால் ஒரு 2 ஸ்டார்ஸ் கூடவே ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ தினேஷ் அண்ட் நவீன்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நான் இன்னொன்று சொல்லணும் உங்களுக்கு 2 பேத்துக்கும். நிறைய டைம் பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து சென்டரில் டான்ஸ் ஆடுவீங்க, ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கூடுதலாக கொடுப்பா அப்படி தம்பி. ஸோ தம்பிக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தோம்னா அதுவும் அந்த ஹேரை அப்படி போட்டு அப்படி எடுக்கும் போது குட்டி நியூ டிஆர்ன்னு சொல்லலாம், நல்லா சூப்பராக. சிம்பு அடுத்த வருஷம் தினேஷ்ன்னு சொல்லலாம், நல்லா சூப்பராக ஆடுவார். எஸ், அதே மாதிரி இன்னொரு கூலான மாஸ்டர். நான் வந்து இன்னொன்று என்னன்னா, நான் வந்ததும் இங்கே வந்து உள்ளே வந்துட்டேன், இந்த ஈவெண்ட்டுக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன்னா நான் நிறைய இடத்துல வைப் டான்ஸ் பீப்புளில் பார்ப்பேன், ஈவெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன். அண்ட் இவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் கனெக்டில் இருப்பாங்க. பட் ஒரு மாஸ்டர் எப்படின்னாக்கா வருவார் அழகாக ஸ்வீட்டாக ஸ்மைலோட க்யூட்டோட அழகாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீட்டாக வந்து என்னை வந்து வெல்கம் பண்ணுவார். அது வேற யாரும் இல்லை, சந்துரு மாஸ்டர் தான். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இந்த ஃபோக்கெல்லாம் ஒரு மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பட் சந்துருவோட ஒரு கூலாக ஒரு வைபாக ஒரு சில்லாக ஒரு ரியாக்ஷனோட ஆடுவார். சோ யூனிக், சோ யூனிக். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாஸ்டர்னு நினைக்கிறேன் சந்துரு மாஸ்டர் தான். ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவருக்காகவும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, வி லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். டக்குன்னு மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு ஃபோட்டோ. எஸ் ஆனால் டார்வினா ப்ளீஸ் ஜாயின் இந்த பிக்காக குரூப் பிக்சருக்கு. எஸ், குரு கலாம் குரு.